ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேண்டசி மாம். நான் உங்கள் சசி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஆலு காஜு பட்டூரா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இது ரொம்ப சிம்பிள் தாங்க, ஹெல்தியானதும் கூட. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்குங்க. அப்படியே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஆலு பட்டூராவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஒரு பவுல் எடுத்து 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் ரவை, அதாவது 4-5 ஸ்பூன் ரவை, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 ஸ்பூன் சீரக பவுடர், உப்பு தேவையான அளவு, மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் உருளைக்கிழங்கையும் முந்திரி பருப்பு இருக்கு இல்லைங்க, அதை ஊற வச்சுட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரிச்சது, முந்திரி பருப்பு பாலில் ஊற வச்சது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட் போட்டிருக்கேங்க நான் இதில். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே தண்ணி கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி டோ ரெடி பண்ணிக்கலாம். டோ ரெடி ஆயிடுச்சு. அது மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் விடலாம், ஒரு 10 மினிட்ஸ். டோவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டுங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும். 10 நிமிஷத்தில் நம்ம இதை பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதிலிருந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு பட்டூரா பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், பால்ஸ் எல்லாம் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பூரி ப்ரெஸ் எடுத்து இந்த பால்ஸை ஒன்று ஒன்றா ப்ரெஸ் பண்ணி எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாங்க. பாருங்க, ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி 2 பக்கமும் ஃப்ளிப் பண்ணி நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான நம்மளோட ஆலு காஜு பட்டூரா ரெடி ஆயிடுச்சுங்க. இது சிம்பிள், டேஸ்டி, ஹெல்தி எல்லாங்க. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். until then bye from fantasy mom. இதுக்கு நான் ஒரு சென்னா மசாலா ரெசிபி ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருந்தேங்க. அதுக்கான லிங்க்கை நான் ஐகார்டில் கொடுக்குறேன், வேணும்னா அதை டச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.